நீ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து குழம்பி போய் எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இப்படியே போனா என் வாழ்க்கை என்ன வாங்க முடியும்? எதுவுமே எனக்கு சாதகமா இல்லையே, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா தானே இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற மொத்தமும் உங்களுக்கு எதிரா இருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு பக்கத்துல துணையா யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கும் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இன்னைக்கு எதிரா இருக்கிறது ஒரு நாள் சாதகமாய் மாறும். அந்த மனுஷனை கத்தர் சாதகமாய் மாற்றுவார், அந்த குடும்பத்தை கத்தர் சாதகமாய் மாற்றுவார், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சாதகத்தை கத்தர் கட்டளை இடுவார். ஓ, அந்த இடத்திலே நீ நிலை தெரியாமல் இருந்த அந்த இடத்திலே உனக்கு பாதகமாய் உனக்கு விரோதமாய் பேசின அந்த இடத்திலே உனக்கு சாதகமாய் பேசுகிற ஒரு நபரை கத்தர் எழுப்புவாராக, ஒரு நபரை கத்தர் ஆயத்தப்படுத்துவாராக. கத்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமா இல்லை, இனி அந்த இடத்திலே உங்களுக்கு எதிர்ப்பார் இல்லை, இனி அந்த இடத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு, உங்களை சப்போர்ட் பண்றதற்கு கத்தர், ஓ ஹalleluya, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே அவரே சாதகமாய் மாற்றிவிட்டார். நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவே கத்தர் என்னை ஆதரிக்கின்றீர், படுத்துறங்கி விழித்தெழுவே கத்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. யோசேப்பை பாத்தீங்களா? குழியில கிடந்து அழுதான். அந்த கண்ணீரை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல. மனுஷங்க கிட்ட இருந்து பரிதாபத்தை வாங்க அழக்கூடாதுங்க. ஒரு அழுது பார்த்தாச்சு, அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா? அந்த கண்ணீருடைய விலையை அறிந்த ஒருத்தர் உண்டு. எங்க நாம் அழுறோமே, என் கண்ணீரை ஒருத்தருமே மதிக்கலன்னு சொல்றோம். நாம மதிக்கிறோமா நம்ம கண்ணீரை? நாம மதிச்சிருந்தா வீட்டுல ஒரு பாட்டில் இருக்கும், நம்ம அழுத பாட்டில் இருக்கா? நம்மளே நம்ம கண்ணீரை மதிக்கல. ஆனா என் கண்ணீர் எல்லாம் ஒருத்தர் துருத்தியில இருக்கு, என் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில பாட்டில் வச்சிருக்கிறார். ஆமே. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்ல